ஃபர்ஸ்ட் வந்து வியானா அவர்களுக்கு பெரிய கைதட்டல்கள். காரணம் என்ன அப்படின்னா, வெளியில பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பா திவாகர் அவர்களை பார்க்கக்குள்ள அவ்வளோ தூரம் கவலையா இருந்துச்சு. ஒரு ஸ்கூல்ல எப்படி ஒரு ரேங்கிங் நடக்குமோ, காலேஜில் எப்படி ஒரு ரேங்கிங் நடக்குமோ, அதை விட மிக கேவலமா வந்து ஒரு 41 வயது ஒரு 2 பிள்ளைக்கோ ஒரு பிள்ளைக்கோ தகப்பனா இருக்கிற இந்த கானா வினோத் அப்படின்றவன். அடுத்தது வந்து இந்த கமருடீன் அப்படின்றவன். நிறைய பெண்கள் அவரை பத்தி வெளியில நிறையபடியாக சொல்லி கொண்டிருக்காங்க. இப்ப பார்வதி அவர்கள் கிட்ட அவர் என்ன, அதுவும் அந்த ஜெயில அவர் பேசின முடியாமலாம் இப்ப வீடியோ வந்திருக்கு. எப்படி பெண்களை அவர் வந்து மதிக்கிறல்ல, வேற இதுல அவர் பார்க்கிறாரோ அதே மாதிரிதான் அவர் வந்து இப்ப அவரை விட இந்த குறைஞ்ச நபர்கள் காசுல பதவியில அதே நேரத்துல கலர் கம்மியா இல்ல குட்டையா தொப்பை வச்சிருந்தா மனுஷன் மதிக்கிறதே இல்ல. அவரை பத்தி நிறைய விடயங்கள் வெளியில வருது செட்டில அப்படி இப்படின்னு. சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த நபர் அடுத்தது பிரவீன் அப்படின்ற ஆளு, அந்த எங்க இருந்து பிடிச்சு போட்டாங்களோ தெரியல. சோ அப்ப இப்படியான நபர்கள் வந்து திவாகர் அவர்களா எப்ஜியை விட்டுட்டனே, அதை இந்த காட்டுக்குள்ள இருந்து கொண்டு வந்தாங்களோ தெரியல. சோ அது 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 நெக்லஸ் போடுது, மூக்குத்தி ஊத்துது, இந்த காட்டுக்குள்ள எடுத்தாங்களா இல்ல இந்த பிளானட்ல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. சோ அப்ப அந்த நபர்கள் எல்லாமே நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, மனுஷனா இருந்தா அட்லீஸ்ட் ஒரு ஃபேக்காவது நடிப்பா இல்ல. அவனோட குணத்தை வந்து அத்தனை 70 கேமரா இருக்கு, 70 கேமரா இருக்குது, பல கோடி கண்கள் பார்க்குது, பல கோடி வாய்கள் அதை பத்தி பேசுது, பல கோடி கால்கள் அதை கேட்குது, இவங்களோட குடும்பமும் அதை பார்க்குது. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லாம இப்படி பண்றாங்கன்னா, சேத்துல புரண்டு சேத்துல தவந்து சேத்துல வளர்ந்ததுக்கு சேத்தை பத்தி தெரியாது. ஏன்னா சேத்தை வந்து அதுகளுக்கு வந்து ஒரு பொக்கிஷமா தான் பார்க்கும். ஆனா ஒரு சுத்தமா இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன சொட்டு சேர்த்து வந்து அடிச்சா கூட ஐயோ அழுக்கா இருக்கோமே அப்படின்னு அந்த அழுக்கு அவன் நீக்கிறது அவனுக்கு நல்லது, அவன் போற இடங்களுக்கு நல்லது, அவன் போய் சேர சமூகத்துக்கு நல்லது, அவன் பழகுற ஆட்களுக்கு நல்லது. ஏன்னா அதுக்குள்ள கிருமி இருக்கும், அசிங்கம் இருக்கும், அருவருப்பா இருக்கும். அதனால அவருக்கும் நல்லது, சமூகத்துக்கு நல்லது. அப்ப அந்த சேத்தை பத்திய புரிந்துணர்வு அவங்களுக்கு இருக்கும். சேத்துக்கு சேத்தை பத்தி தெரியாது, அது சேத்துக்கு சேது பொக்கிஷமா இருக்கும். ஆனா தூய்மையா இருக்கிறவங்களுக்கு தான் சேத்தோட அசிங்கம் வந்து புரியும், சேத்துல இருந்து விலகி இருப்பாங்க. சோ அப்படி இருக்கக்குள்ள இங்க திவாகர் அவர்களை புல்லிங் பண்றவங்க, திவாகரை புல்லிங் பண்ணக்குள்ள கொஸ்டின் கேட்காம இருக்கிறவங்க, அதை என்ஜாய் பண்றவங்க, இல்ல அதோட சேர்ந்து நம்மளும் பேசுவோம் அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் அந்த சேத்துக்கு ஈக்குவலா தான் இருக்காங்க. சரிங்களா? அவ்வளவு பெரிய அசிங்கம், அநியாயம், அட்டூழியம், தவறான ஒரு விடயம் நடக்குது. அப்ப அதை பல பேர் தட்டி கேட்கல, வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி. சோ தட்டி கேட்கல, மூடிக்கிட்டு இருக்காங்க, சேர்ந்து அதை என்ஜாய் பண்றாங்க, சேர்ந்து வந்து பேசுறாங்க. அப்ப அவங்க எல்லாம் சேத்துல புரண்டு சேத்துல தவந்து சேத்துல வாழ்ந்த கூட்டத்துக்கு அந்த அசிங்கத்தை பற்றி தெரியாது. ஏன்னா அது பிறக்கும் போதே அதை தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். சோ ஓகே, சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சேத்தை பத்தி, அதாவது இந்த கூட்டத்தை பத்தி வியானா அவர்கள் வந்து இன்று வந்த 2வது ப்ரோமோல தரமா சொல்லி கொண்டு இருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு விடயம், இப்ப போன நேத்து முந்த நாள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திவாகர் அவர்கள் ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டாங்கன்னா அதை பெருசுபடுத்திக்கிட்டு குடிச்சு போட்டு வர்றவன் கூட நிதானமா வருவான், அதை விட அசிங்கமா வர்றானுங்க, பாஞ்சு வர்றானுங்க. ஆனா திவாகர் அவர்களை பல பேர் பல வார்த்தை எப்ஜே சொல்றான், நொக் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன், இனியெல்லாம் ஒரு ஆளா இந்த ரம்யாஜோ அப்படியானதுல எல்லாம் பேசுது. ஆனா ஒருத்தன் கேட்கல. இந்த பிக் பாஸ் சீசன் 9ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒவ்வொரு சீசன்லயுமே ரிவ்யூவர்ஸ் தான் வந்து பல பேரோட ஃபேஸை வந்து கிழிச்சு அடிப்பாங்க, எறிவாங்க. ஆனா இந்த திவாகர் அவர்களை எவன் தொடுறானோ அவனோட உண்மையான முகம் வெளியில வருது. சோ இது வந்து திவாகர் ஸ்பெஷல் இன் திஸ் சீசன். சரியா? பல பேரு பல நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, நம்ம ஹீரோவா இருப்போம் அப்படின்னு. அத்தனை பேரையும் திவாகர் முடிச்சு விட்டுருக்காங்க. சோ அந்த குருப்பிசம் அப்படின்றது இந்த 3 வீக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தெரியாம இருந்தது. ஆனா இந்த வாரம் ஃபுல்லா தெரிய வந்திருக்கு, பக்கா குருப்பிசம், பக்கா ஃபேவரிசம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு. அந்த குருப்பிசத்துக்குள்ளேயும் குருப்பிசம் இருக்கு. சரிங்களா? சோ அப்ப அது வந்து வியானா அவர்கள் இந்த 2வது ப்ரோமோல சொல்லைக்குள்ள ஒரு பெரியதொரு ஹாப்பியா இருந்துச்சு. என்னன்னா வெளியில இருக்கிற பல ரிவ்யூஸ் அதை பத்தி பேசல, பல மக்கள் அதை புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்காங்க. சில பேர் வந்து இந்த பொறுக்கித்தனம் பண்ற கானா வினோத், எச்சுத்தனம் பண்ற இந்த காம ரூடின் சோ அப்படி அந்த எஃப்ஜே அப்படியான நபர்களுக்கு சொம்பு தூக்குறானுங்க. ஏன்னா அவங்களும் அவங்கள போலதான் இருக்கு. சோ அதை வியானா அவர்கள் போட்டு உடைச்சது சிறப்பு. வியானா அவர்கள் இந்த விடயத்தை சொன்னதுக்கு அப்புறம் கொமெண்ட்ல ஒன்று வருது, இப்ப மட்டும் தமிழ் அழகா பேசுறீங்கல்ல, தமிழ் பேச வர அவங்களுக்கு இப்ப வருதோ இல்லையோ, அவங்க தமிழ்ல நல்லது பேசுறாங்க. இந்த கானா வினோத், கமருடீன், அந்த எஃப்ஜே, ரம்யாஜோ, சோ இதுல போல கெட்ட வார்த்தை பேசல, அசிங்கமா பேசல, அருவருப்பா பேசல, அந்த ரீதியில. சோ இப்ப எனக்கு வியானாவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா,
இப்போ லாஸ்ட் போன வீக்கெண்டுக்கு முதல் எல்லாம் நம்ம வந்து சில பேரோட செயல்களை பார்க்கக்குள்ள நமக்கு அது தெரியல, சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு. இந்த சீசன்ல நிறைய பேர் பிஆர் வச்சிருக்காங்க. வியானாவும் பிஆர் வச்சிருக்காங்க. கானா வினோத் பொண்டாட்டியோட நகையை வித்து போட்டிருக்காங்க போஸ்ட் சோசியல் மீடியால. பொண்டாட்டியோட நகையை வித்து 2.5 லட்சம் பிஆர் கொடுத்துட்டு வந்திருக்கான். அது திவாகர் மூலமா அவன் படி ஃபேமஸ் ஆனது. அதை வியானா போட்டு வச்சுட்டாங்க. செம கிளவரவங்க, சரியா? ஸோ அடுத்தது இந்த காமருடின் 3.5 லட்சம் 4 லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்கான். அவனை போல நபருக்கு மனசை சப்போர்ட் பண்ணுவானா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாருக்குமே வந்து இருக்கு, சரியா? வியானா அவர்களுக்குமே இருக்கு. ஆனா நம்ம பார்க்கக்குள்ள பிஆர் எதுக்கு வைக்கிறோம்? நம்ம பண்ற நல்லதை சரியான விடயத்தை ப்ரமோட் பண்றதுக்கு. அப்ப இதுல வந்து வியானா பண்றது எனக்கு இந்த வாரம் வந்து இந்த பொண்ணு கரெக்டா பண்ணுது. 1 சரியா பேசுறாங்க. 2 3வது வந்து இந்த அசிங்கமான விடயங்கள் பண்ணல. இந்த லவ்ல இறங்கல இப்ப வரைக்கும். ஹோப்ஃபுல்லி இறங்க மாட்டாங்கன்னு நம்புறேன். அடுத்தது வந்து முக்கியமா அபியூஸ் பண்ணல, அசிங்கமான வார்த்தைகள் பேசல, அசிங்கமான நபர்களோட சேரல. இத தரம் என்னும் வச்சுக்கோ, தராதரம் என்னும் வச்சுக்கோ. தராதரம் தரம் தகுதின்றதே நம்ம பேசுற வார்த்தைகள், நாவடக்கம், உணர்வடக்கம், சொல்லடக்கம், பேச்சடக்கம் இதுல இருக்கு. இது இல்லாதவன் தகுதி இல்லாதவன், தராதரம் இல்லாதவன், சரியா? எந்த ஷோக்கும் போக தகுதி இல்லாதவன். காமருடின், அப்புறம் இந்த கானா வினோத், அப்புறம் இந்த ரம்யாஜோ, இதெல்லாம் இதுக்குள்ள வரும். இதைத்தான் தராதரம். வேற நீ ஏதாவது ட்விஸ்ட் பண்ண நினைக்கிறா இல்ல வேற ஏதாவது கொண்டாட வச்சிருக்கான்னா முடிஞ்சா ட்ரை பண்ணிக்கோ. ஸோ ஓகே மக்களே, இது வந்து இருக்கிற பெண்கள்லையே இப்போ ஏன்னா அதுக்கு தனி வீடியோ போடுவோம். நாளைக்கு வைல்ட் கார்டு என்று இறங்கிறோம். ஸோ இப்போ இருக்கிற நபர்கள்லையே நமக்கு தெரிஞ்சு இத்தனை சீசன்ல மக்களே ஃபர்ஸ்ட் கிராண்ட் லாஞ்சில் போனதுல இப்படி உருப்படி இல்லாதவர்கள் நான் பார்த்ததில்லை மக்களே, சரியா? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னத்துக்கு இப்படி சிலது ஃபேக்கா நடிக்குது, அதோட நடிப்பும் வெளியில வந்துட்டு பலருக்கு வந்து அந்த ஒரு உணர்வே இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சேத்துல வளர்ந்து சேத்துல தவண்டு சேத்துல புரண்டு சேத்துல வளர்ந்ததுகளுக்கு சேருன்னா அதுக்கு பொக்கிசமா இருக்கும். சேர சொல்றேன் சேத்துக்குள்ள வளரைக்குள்ள அதுக்கு சேரு தான் அசிங்கம் பண்ணி தெரியாது. ஆனா தூய்மைக்கு தெரியும் சேர அசிங்கம் பண்ணி, அந்த டிஃபரெண்ட், சரியா? அதுகளுக்கு ஒண்ணுமே இல்லை. கெட்ட வார்த்தையா பேசி கவரை போட்டு சாப்பிடுவேன். ஆமா ஆமா கவரை போட்டு சாப்பிடல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஆமா என்னடா இது, சே காது கூசுது, சரி? ஸோ அப்படி இருக்கக்குள்ள நாளைக்கு 4 பேர் புதுசாக வந்துடுவாங்க. இப்போ இருக்கிற நபர்களில் கிராண்ட் லாஞ்சில் வந்த நபர்களில் வியானா, திவாகர், கனி அவர்கள் இப்படி கெட்ட வார்த்தை அசிங்கமான வார்த்தைகள் பேசல. பட் ஃபேவர்ஸும் இருக்கு, நோட் பண்ண முடியுது. விக்ரமும் கெட்ட வார்த்தை பேசல, ஆனா அவரும் அந்த ஃபேவர்ஸம் பண்ற குரூப்ல தான் இருக்காரு. வரைக்கும் 4 தான் மக்களே. நீங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. பட் வாட் எவர், வியானா வந்து சரியான பாதையில போறாங்க. லெட்ஸ் see. நன்றி.